இப்போ எங்க தனுர் ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, வருடத்தின் கடைசியில் கேது பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். அப்போ வயிறு, அடிவயிறு குறிகாட்டக்கூடிய இடங்கள், கழிவுகள் வெளியாகக்கூடிய இடங்கள்ல சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்து கொள்ளணும். அடி வயிறு குறிகாட்டக்கூடிய 8ஆம் இடத்தில் குரு வந்து அமர்வதனால் கொஞ்சம் வயிற்றுல அந்த கொழுப்பு, அடி வயிறுல அக்யூமுலேஷன் ஆஃப் ஃபேட் என்பது கொஞ்சம் அதிகமாக காணப்படும். அதற்குண்டான அந்த ஃபிட்னஸ் பயிற்சி, முயற்சி போன்ற விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதுவே உங்களுக்கு போதுமானது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த 2026 தனுர் ராசிக்காரர்களுக்கு ஒரு நிம்மதியையும் ஒரு சந்தோஷத்தையும், குறிப்பாக இவர்களுடைய வீடுகளில் ஒரு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது. பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா, திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு செய்வதும், முடிந்தால் ஒரு முறை நீங்கள் நவக்கிரகங்களில் கேதுஸ்தலம் கீழப்பெரும்பள்ளம் சென்று ஒரு திங்கட்கிழமையில் கேது பரிகார அபிஷேகம் செய்து கொள்வது மேலும் மேலும் உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்களே, இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.